மாவட்ட தலைவர் வந்து இப்போ ஏற்படுத்த போகும்போது கத்திரிக்கோள் அந்த ஆதரவு வந்து பறக்கப்பட்டு கைது அதாவது தாமதம் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றாங்க வந்து டாஸ்மாக ஒழிக்கணும் போகணும்ன்றாங்க. கட்சி தலைமை அந்த மாதிரி அவங்கள பத்தி பேசுற அளவுக்கு உண்மையாவே வர்த்து இல்ல. அவங்க மொழியிலேயே சொல்லணும் அப்படின்னா அந்த கட்சிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னால அவங்க கிட்ட நீங்க அந்த கேள்வியை கேட்டா சரியா இருக்கும். அவர்களை பத்தி விமர்சிக்கிறதுக்கு அவ்வளவு அவர்கள் எங்களுடைய கொள்கை வேறு. அவர்கள் அவங்க முன்னுக்கு பின் முரணான செயல்களை அப்போல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் சொல்லும் போதே அவர்கள் எவ்வளவு பெரிய முரண்பாடான கோட்பாட்டுல நிக்கிறாங்க அப்படிங்கறது எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லியாச்சு. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் செயல்பாடுகள்லயும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. இலவசமே கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. படத்துல எல்லாம் அவர் என்ன பண்ணாரு, மிக்சியை தூக்கி உடைச்சாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து நான் 2000 இவங்க 2000 கொடுக்குறாங்களா, அவங்க 2000 கொடுக்குறாங்களா, நான் 2500 ரூபாய் கொடுப்பேங்கிறாரு. சூப்பர் 6 சிலிண்டருங்கிறாரு, அன்னபூர்ணி சூப்பர் 6 சிலிண்டருங்கிறாரு. இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கே, இதுக்கான நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது கேள்வி கேட்டா அவர் முழிப்பாரு. அந்த மாதிரி நிலைமைதான் அவர்களுடைய நிலைமையா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்மாக் மது ஒழிப்பு அப்படிங்கறது குறித்து எந்த இடத்துலயுமே பேசல. நாகப்பட்டினம் வந்திருந்த மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒருபோதும் டாஸ்மாக் குறித்து பேசவே இல்லை. மது ஒழிப்ப நான் முதல்வர் அவர்களுக்கே சொல்வது இதுதான். நீங்க வந்து 5000 கொடுக்கறது வந்து பெண்களுடைய நலனை எப்போதும் சிந்திக்கக்கூடிய ஒரு முதல்வராக நான் இதை கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய முதல்வருக்கு பெண்களுடைய மன நிம்மதிக்காக டாஸ்மாகை இழுத்து மூடுவோம்ங்கிற கோரிக்கை கேட்டது இல்லையா? அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கிற எண்ணம் இல்லையா? 5 ஆண்டுகள் ஆண்டதுக்கு பிறகு நீங்க கனவை சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய முதல்வருக்கு ஒருத்தவங்க கூட சொல்லையா இந்த டாஸ்மாக் இழுத்து மூடுங்க அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புறோம். அதனால நாம் தமிழர் கட்சி அதில் உறுதியாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி வந்தா கட்டாய மதுபான கடைகள் இழுத்து மூடப்படும். அதிகாரம் இல்லாத போதே எத்தனையோ டாஸ்மாக் கடைகளை வந்து நம்ம அடித்து உடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அவ்வளவு அராஜகம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல அதிமுகவுடைய ஆட்சியில இருக்கும்போது குட்கா பாக்கெட்டை எடுத்துட்டு இன்னைக்கு ஆளக்கூடிய கட்சி போச்சு சொல்லுச்சு. நாங்க வந்து இன்னைக்கு கட்டுக்கடங்காத குட்கா பழக்கமும் கஞ்சா பழக்கமும் இருக்கு, நிறைய சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது அப்படின்னு. அதை விட அதிகமான கஞ்சா பழக்கமும் மெத்தா அப்படின்னு கூழ்லுப்புன்னு என்னென்னமோ பேர்கள்ல இன்னைக்கு கஞ்சா வந்து ஊடுருவி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூட வாசல்லையே வந்து இதெல்லாம் விற்கப்படுதுங்கிற குற்றச்சாட்டு வெளிப்படையாவே இருக்கு. அதை மறைக்கக்கூடிய இடத்துலதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் அம்பலப்படுத்தக்கூடிய இடத்துலதான் நாம் தமிழர் கட்சி உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் நாம் தமிழர் கட்சி வந்தா டாஸ்மாகை ஒரு நாடே விற்க முடியுமாங்கிற கேள்வியை தார்மீகமா எங்களால எழுப்ப முடியும், வேற எந்த கட்சியாலும் எழுப்ப முடியாது. அப்படி மதுபான கடைகள் மட்டும் இல்ல, கஞ்சா போன்ற இந்த போதை கலாச்சாரத்தையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்பது எங்களுடைய முதன்மை குறிக்கோளாக நான்